பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய வீட்டில் நம்ம பலப்படணும், வாழ்க்கையில நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நம்ம பெரிய மனிதர்களாய் மாறணும். இந்த ஆசை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது பிரியமானவர்களே. அதற்கு அழகான ஒரு வழியை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். பார்த்தீங்களா, சாலமோனை தேவன் மிகவும் பெரியவனாக்கினாரா. அதுக்கு என்ன செய்தாரா? அவனோட கூட இருந்தார். அவனோட கூட இருந்தார். அவ்வளவுதான். தேவன் நம்மோடு கூட இருக்கணுங்க. ஆபிரகாமோடு தேவன் கூட இருந்தார். அவன் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் மாறினார். தாவீது தேவனாகிய கர்த்தர் கூட இருந்ததுனால நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஈசாக்கு தேவனாகிய கர்த்தர் கூட இருந்ததுனால தேசத்திலே விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்னும் யாக்கோபு தேவனாகிய கர்த்தர் கூட இருந்ததுனால ஒரு தேசத்தின் தகப்பனாகவே மாறிவிட்டார். தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தார். அவர் நம்மை மிகவும் பெரியவர்களாய் கட்டாயம் மாற்றுவார். தரித்திரமுடையவர் நம்ம கூட இருக்கல, ஐஸ்வர்ய சம்பன்னர், சகலத்தையும் ஜெயித்த தேவன். அதனால் அவரை விட்டுறாதீங்க பிரியமானவர்களே. அவரை கூட வச்சுக்கிறதுக்கு அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும். அப்ப அவர் நம்ம விட்டு விலகவே மாட்டாரு. நம்மளை ஒட்டி பிடிச்சு கொள்ளுவாரு, நம்மை ஒட்டி கொள்ளுவார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனே அப்படித்தானே. நமக்கு பிரியமானபடி யாராவது நடந்து கொண்டால் அவர்களுடைய நட்பை நம்ம நாடுவோம் அல்லவா. தேவனும் கூட அப்படித்தான். அவருடைய உள்ளத்தை நம்ம சந்தோஷப்படுத்தினா அவர் நம் கூடவே இருப்பார். பாடல் பாடி அவரை துதிக்கணும், அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும், அவருடைய வேத வசனங்களை தியானிக்கணும், விண்ணப்பம் செய்து அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். நம்ம கூட இருந்து நம்மை பெரியவர்களாய் மாற்றுவார். இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எப்படி பெரியவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த காலையிலே நாம் சந்தோஷத்தோடு அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரை விட்டு கொடுத்துறாதீங்க. அவரும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவரே, சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்திலே பலப்பட்டான், மிகவும் பெரியவனானான். காரணம், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை உணரணும், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கணும். அவர் நிச்சயமாய் நம்மை பெரியவர்களாய் மாற்றுவார். நாம் பெரிய ஜாதியாய் மாறுவோம். ஆதலால் நன்றியோடு அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை பெரிய ஜாதியாய் மாற்றிவிட்டதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.